வேளாண்துறை அமைச்சர். நீங்க தான் என்ன பண்ணணும்? உங்க வேலை என்ன? வேளாண் நிலங்களை பாதுகாக்கணும், விவசாய நிலங்களை பாதுகாக்கணும். ஆனா இவர் என்ன பண்றாரு? இங்க இருக்கிற விவசாய நிலங்களை அச்சுறுத்தி காவல்துறையை ஏவி விட்டு, அங்க இருக்கிற அதிகாரிகளை ஏவி விட்டு உங்க நிலத்தெல்லாம் புடுங்கி என்எல்சி கிட்ட கொடுக்கிறார். ஸ்டாலின் மத்திய அரசுக்கு எதிராக எவ்வளோ நான் மத்திய அரசுக்கு எதிரானவன்னு சொல்ற ஸ்டாலின் அவர்கள் இந்த என்எல்சி விவகாரத்தில் மட்டும் 2 பேரும் கூட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் என்ன கணக்கு? ஏன் என்ன கணக்கு? டப்பு டப்பு, வேற என்ன? உங்களை பத்தி கவலையே இல்லை. உங்க நிலம் போனா என்ன, உங்க மண்ணு போனா என்ன, உங்க வாழ்வாதாரம் போனா என்ன, உங்க அடையாளம் போனா என்ன, விவசாயம் போனா என்ன அப்படின்னு ஸ்டாலின் நினைச்சிட்டு இருக்கிறாரு. ஆனா இந்த அன்புமணி விடமாட்டான். இந்த அன்புமணி விடமாட்டான். ஏன்னா எனக்கு என் மண்ணு முக்கியம், என் மக்கள் முக்கியம். இந்த மண்ணு 1000 ஆண்டுகள் நமக்கு உணவளித்த மண். நமக்கு பிறகு வருகின்ற 1000 ஆண்டுகளுக்கு இந்த மண் உணவளிக்க வேண்டும், சந்ததியினர்களுக்கு உணவளிக்க வேண்டும். இடையில நம்ம வந்தவங்க, இடையில இந்த மண்ணை நம்ம அனுபவிச்சுட்டு தான் போனோம், அவ்வளவுதான். இந்த மண்ணை அழிக்கிறதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது, யாருக்கும் அதிகாரம் கிடையாது. அதை தடுப்பு நிறுத்த வந்தா சத்திரியன்டா. அதான் நம்ம வேலை, அதான் நம்ம வேலை. இந்த மண்ணையும் மக்களையும் அழிக்கிறதுக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. யாராவது வந்தாங்கன்னா வாங்கடா, என் தம்பிகளோ என் தங்கைகளோ வாங்கடா, பாத்துக்கலாம். அதனால்தான் நான் சொல்றேன், இந்த தேர்தல் மிக முக்கியமான தேர்தல். திமுகவுக்கு ஒரு ஓட்டு கூட போடக்கூடாது. இது நான் கட்சி, ஜாதி, மதம் இன்னும் அப்பாற்பட்டு நான் சொல்றேன். நான் ஏன் போடக்கூடாது? இந்த ஒரே ஒரு காரணம் இருக்கு. இந்த மண்ணையும் மக்களையும் அழிச்சிட்டு என்னையா பண்ண போறீங்க? எங்கேயா சோறுக்கு பிச்சை எடுக்க போறீங்க?